ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் சர்க்கரை நெல்லிக்காய் செய்கிறோம் பாருங்கள். நான் இப்படி தான் செய்கிறது, அதை உங்களுக்கும் காமிப்போம் வீடியோவில்னு. இது பாவு காய்ச்சிட்ருக்கேன். வெள்ளத்தை நல்லா உடச்சிட்டு பாவு காய்ச்சிட்ருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சிக்கிட்டு நெல்லிக்காயை நேர்த்தி ஆவியில் வேக வச்சு நெய் காலையில் உதுத்து வச்சுருந்தேன். நெய் காலையில் வெயிலில் காய வச்சேன். ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய்ஞ்சிருக்கு. பாகையும் நல்லா கம்பி பதம் வந்தோன்னே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டுன்னு. ஆறுனதுக்கு அப்புறம் அந்த நெல்லிக்காயை கொட்டி நம்ம கிண்டணுன்னா தண்ணி ஆகும் நெல்லிக்காய் போட்ட உடனே. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம அதை எடுத்து காய தானே வைக்கணும். டெய்லி வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சோன்னா நெல்லிக்காயில் இந்த பாவு பிடிச்சிக்கும், தண்ணி வெளியாயிடும். அதுக்காக தான் இப்போ கொட்டியிருக்கேன் பாருங்கள். கொட்டி அடுப்பையும் ஆன் பண்ணி விட்டேன். ஏன்னா பாவு ரொம்ப திக்காக இருந்தது, அதில் கிளற முடியாத மாதிரி. அதனால நல்லா கொட்டி விட்டுட்டு அடுப்பையும் ஆன் பண்ணி நல்லா கிளறணுன்னா தண்ணி விட்டு வரும் பாருங்கள். அப்படியே விட்டு தண்ணியாக வரும். வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு இது நல்லா ஊறட்டும் இன்றைக்கி ஃபுல்லாக. நாளைய காலையில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை தட்டில் தாம்பாளத்தில் போட்டு காய வச்சு செய்யுங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.